ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் ஹெட்செட்டில் சவுண்டு கேட்கலையா? எனக்கு கவலைப்படாதீங்க. அதுக்காக புது குவாலிட்டியான ஹெட்செட்டில் வாங்குங்கிற அவசியமே கிடையாது. மொபைலே உங்கள் ஹெட்செட்டோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் கொடுத்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே லெட் ஸ்டார்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்தோன்னே ஒரு ஆட் மாதிரி வரல, ஒன்றும் பண்ணாதீங்க. கீழெல்லாம் நாட் நவுன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துடும். ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை பார்த்துட்டிங்கன்னா டிசேபிள் ஹெட்ஃபோன்ஸ். அதாவது ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு இருக்கும்போது ஹெட்ஃபோன்ஸை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணாமலே ஸ்பீக்கராகவும் மாற்றிக்கிட முடியும். இதுவும் சூப்பரான கேட்குற மியூசிக்கை உடனே ஸ்பீக்கரில் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்ஃபோனை மொபைலில் வந்து அப்படி எடுத்துருவோம். இப்போ இனி அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹெட்ஃபோன் வந்து ஸ்பீக்கருங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹெட்ஃபோனை ரிமூவ் பண்ணாமல் ஸ்பீக்கரில் சாங் கேட்டுக்க முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோஃபோன். இது வந்துட்டு என்னென்னா, உதாரணத்துக்கு நீங்கள் கால் பேசுகிறீங்க அல்லது ஏதாச்சும் கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கும்போது உடனே டிசேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். அதுக்காக நீங்கள் காலை கட் பண்ண வேண்டியிருக்கும். இனி வந்துட்டு அதுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா டிசேபிள் பண்ணிக்கிற பட்டன் கொடுத்தீங்கனாலே அந்த மைக்ரோஃபோன் வந்துட்டு கட் ஆயிரும். அதனாலே டிசேபிள் கொடுத்தாலே போதும், பேசுகிற எதுவுமே கேட்காது, மைக்ரோஃபோன்ஸும் மியூட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஃபீச்சரை பார்த்துட்டிங்கன்னா இதுதான் மெயின். இதை வந்துட்டு மியூசிக் பூஸ்டர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்துட்டு மியூசிக் பிளேயர் இருக்கும். அதை நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சைடில் வந்துட்டிங்கன்னா இந்த வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளது ரெண்டாவது உள்ளதே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மேக்ஸ்க்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஆன் பண்ணி மட்டும் பார்த்துறாதீங்க. அந்தளவுக்கு சவுண்டு பிச்சிரும். அந்தளவுக்கு சவுண்டு இல்லை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஹெட்ஃபோன் கூட கொஞ்சம் டேமேஜாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது ரொம்ப சவுண்டாக இருக்கும், லவுடாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத். இதை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி இதிலே ஆன் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுருந்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கிற முடியும். அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்குல இருக்க அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்க பெல் ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.